சமீபத்தில் நீதிமன்றங்கள் எப்படி இருப்பது என்பதற்கு உமர் காலித்தும் ஷார்ஜில் இமாம் 2 பேரும் 5 ஆண்டுகளாக சிறையில் இருக்கிறார். அவர்கள் பிணை கேட்டு போகிறார். பிணை மறுத்த நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் முடிந்தால் இன்னும் ஓராண்டு கழித்து நீங்கள் போடுங்கள் என்கிறார். அதன் மூலம் உச்ச நீதிமன்றம் 1 ஆண்டுக்கு பிணை கேட்டு இவர்கள் விண்ணப்பிக்க முடியாது என்கிற நிலைமையை உருவாக்கும். தஸ்தாவஸ்கிய உதாரணம் காட்டுகிறார். நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், ஆனால் உயிரோடு இல்லை. நாங்கள் கல்லறைக்குள் இருக்கிறோம், ஆனால் இறந்து போகவும் இல்லை என்று 150 ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்னதை சுதந்திரம் பெற்று 75 ஆண்டுகள் கடந்த ஒரு நாட்டில் இருந்து கொண்டு நாம் பேச வேண்டிய இப்படி ஒரு நிலை இருக்கிறது. ஆனால் ஒரு நீதிபதி, நீ எச்சில் இலையில் புரண்டால் அது புண்ணியம், எனவே அது தொடரட்டும் என்று சொல்வார் என்றால் அதை எதிர்த்து கேட்க முடியாது என்றால் ஒரு சமூகம் எப்படி நியாயமான சமூகமாக இருக்கும்? நந்தனை எரித்து கொன்ற காலத்திலிருந்து வெகு தூரம் வந்த பிறகு நானே கோயிலுக்குள் அர்ச்சகராக முடியாது, நீ எப்படி ஆக முடியும் என்று அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக ஒருவர் பேசினார் என்றால் அதை கேள்வி கேட்காமல் எப்படி இருக்கும்? நீதிமன்றம் அப்படி சொன்னார். நீதிமன்றம் கபலீகரம் செய்யும். ஒரு கருத்தின் மீது மகாத்மா காந்தியின் மீது கம்யூனிஸ்டுகளுக்கு விமர்சனம் இருந்தது. காங்கிரஸ் கட்சிக்குள் இருந்தவர்களுக்கு அவர் மீது விமர்சனம் இருந்தது. விமர்சனமற்ற மனிதனாக யாரும் இருக்க முடியாது. விமர்சிக்க முடியாத ஒரு சமூகம் என்பது அது இறந்து போன சமூகமாகத்தான் இருக்கும், அல்லது கொல்லப்பட்டு கொண்டிருக்கும் சமூகமாகத்தான் இருக்க முடியும். ஆனால் RSSஐ பொறுத்தளவில் அது மகாத்மா காந்தியாக இருந்தாலும் சரி, கல்புர்கியாக இருந்தாலும் சரி, பன்சாரேவாக இருந்தாலும் சரி, கௌரி லங்கேஷாக இருந்தாலும் சரி, ஒரு கருத்து உடையவர்கள் என்பதற்காக அவர்களை கொள்வது என்பதை அவர்கள் தத்துவமாகவே வைத்திருக்கிறார்கள். அநேகமாக கோட்சே RSSல் இருந்தார் என்று சொன்னால் அப்படி நிரூபிக்க முடியுமா என்று கேட்டு நீதிமன்றத்திற்கு போவார்கள். கோட்சேயினுடைய நாதுராம் கோட்சேயினுடைய சகோதரர் கோபால் கோட்சே 1994ஆம் ஆண்டு ஃப்ரண்ட்லைன் பத்திரிகையில் அவருடைய நேர்காணல் ஒன்று வந்திருக்கிறது. அதற்கு முன்னதாக திரு அத்வானி அவர்கள் கோட்சே ஒருபோதும் RSSல் இருந்ததில்லை என்று சொன்னது குறித்து கோபால் கோட்சேயிடம் கேள்வி கேட்கிறார்கள். அதற்கு திரு அத்வானி பதிலளிக்கிறார். அவர் அப்படி செய்வது கோழைத்தனமானது. நாங்கள் ஒருபோதும் அவரையும் சேர்த்து சொல்கிறார், எங்களுக்கு தாய் வீடு போன்றது RSS. நானும் நாதுராம் கோட்சேயும் இதர எங்கள் சகோதரர்களும் RSS அலுவலகத்தில் தான் நாங்கள் வளர்ந்து கொண்டிருந்தோம். ஒருபோதும் அவர் RSSஐ விட்டு விலகவில்லை. பிறகு ஏன் அவர் RSSல் இல்லை என்று சொன்னார் என்று கேட்டபோது அதற்கு இவர் பதில் சொல்கிறார், அப்போது RSSம் அதே போன்று கோல்வால்கரும் கடுமையான நெருக்கடியிலே இருந்தார்கள், எனவே அவர் அப்படி சொன்னார் என்று. பட் ஆதாரபூர்வமாக அவர்களை நிரூபிக்க முடியாது. ஏனென்றால் மற்ற அமைப்புகளைப் போல அவர்கள் எப்போதுமே ஆவணங்களை வைத்திருப்பதில்லை. தங்கள் அமைப்பில் யார் உறுப்பினர்கள் என்பதற்கான ஆவணத்தை அவர்கள் பராமரிப்பதில்லை என்று வைத்திருக்கிறார்கள். மிகப்பெரிய சதி, அதே போல இந்த மாதிரியான ஏமாற்று வேலைகளில் மிகப்பெரிய அளவுக்கு கைதேர்ந்தவர்கள். போன ஆண்டு ஜனவரி மாதம் RSSனுடைய அலுவலகம் ஒன்று டெல்லியில் பிரதான இடத்தில் திறக்கப்பட்டது. 150 கோடி ரூபாய் செலவு, 3 கட்டிடங்கள், ஒவ்வொரு கட்டிடத்திலும் 32 ஃப்ளோர், 4 கிரவுண்டு இடத்துல 5 லட்சம் சதுர அடியில் அது கட்டப்பட்டது. ஆனால் 150 கோடி ரூபாய் வருமானம் இருக்கும், ஆனால் ஒரு நயா பைசா கூட வரி கட்டியதில்லை அவர்கள். எனவே அவர்களை பொறுத்த மட்டில் ஒரு கருத்தின் மீது மகாத்மா காந்தியின் மீது கம்யூனிஸ்டுகளுக்கு விமர்சனம் இருந்தது, காங்கிரஸ் கட்சிக்குள் இருந்தவர்களுக்கு அவர் மீது விமர்சனம் இருந்தது. விமர்சனமற்ற மனிதனாக யாரும் இருக்க முடியாது. விமர்சிக்க முடியாத ஒரு சமூகம் என்பது அது இறந்து போன சமூகமாகத்தான் இருக்கும், அல்லது கொல்லப்பட்டு கொண்டு இருக்கும் சமூகமாகத்தான் இருக்க முடியும். எனவே காந்தி இந்த விமர்சனங்களை ஏற்றுக்கொண்டார், பேசினார். கம்யூனிஸ்டுகளுக்கும் அவருக்கும் நடந்த
உரையாடல் என்பது காந்தி ஜோஷி கடித போக்குவரத்து என்று நியூ செஞ்சுரி புக்கர்ஸ் நிறுவனம் புத்தகமாகவே போட்டு இருக்கிறது. காந்தி கேள்வி கேட்க இவர் பதில் சொல்ல, இவர் கேள்வி கேட்க காந்தியடிகள் பதில் சொல்ல என்று அது நீண்டு கொண்டு இருக்கிறது. எனவே விமர்சனத்தை எல்லோரும் விமர்சிப்போம், விமர்சனத்துக்கும் உள்ளாகும். நான் இப்போதும் நினைக்கிறேன், RSS என்கிற அமைப்பின் சித்தாந்தம் வேரோடும் வேரொடி மண்ணோடும் குழி தோண்டி புதைக்கப்பட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் அதே சமயத்தில் அதை பின்பற்றுகிற ஒருவரை ஒரு நபர் என்கிற முறையில் அவர் மீது தாக்குதல் தொடுப்பதை நாம் எதிர்க்கிறோம். அது சரியல்ல, கருத்தின் மீது தொடுக்கிற தாக்குதல். ஆனால் RSSஐ பொறுத்தளவில் அது மகாத்மா காந்தியாக இருந்தாலும் சரி, கல்புர்கியாக இருந்தாலும் சரி, பன்சாராவாக இருந்தாலும் சரி, கௌரி லங்கேஷாக இருந்தாலும் சரி, ஒரு கருத்து உடையவர்கள் என்பதற்காக அவர்களை கொள்வது என்பதை அவர்கள் தத்துவமாகவே வைத்திருக்கிறார்கள். இதை அவங்க வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. ஆனால் நீங்கள் வரலாறு நெடுகிலும் பார்த்து கொண்டே வந்தீர்கள் என்றால், இப்போது கூட சொன்னாங்க ஒரிசாவில் ஒரு பாதிரியார் கிறிஸ்தவ மதத்தை போதித்தார், அதில் எனக்கு உடன்பாடு இல்லை என்றால் அவரோடு ஆர்கியூ பண்ணட்டும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் நீ மாட்டு சாணத்தை வாயில் எடுத்து திணிப்பது, இதற்கு நேர் எதிரான கொள்கையை காந்தி கொண்டு இருந்தார். இந்தியா என்பது இன்றைக்கு மிகப்பெரிய தாக்குதலுக்கு, த ஐடியா ஆஃப் இந்தியா, ஒரு மிகப்பெரிய அட்டாக் நடந்து கொண்டு இருக்கிறது. விடுதலை பெற்ற இந்தியா எப்படிப்பட்ட இந்தியாவாக இருக்க வேண்டும் என்பது குறித்து விடுதலைக்கு முன்னரே மிகப்பெரிய விவாதங்கள் இருந்து கொண்டு இருந்தது. ஒரு மதச்சார்பற்ற குடியரசாக இருக்க வேண்டும் என்று காங்கிரஸ் சொன்னது. அது சோசலிச குடியரசாகவும் இருக்க வேண்டும் என்று கம்யூனிஸ்டுகள் சொன்னார்கள். ஆனால் அன்றைக்கு இருந்த இந்து மகா சபாவும் RSSம் அதே போன்று முஸ்லீம் லீக்கும், அன்றைக்கு இருந்த முஸ்லீம் லீக்கும் மத அடிப்படையில் இது நிர்வகிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். மிகப்பெரிய விவாதங்கள் நடந்தது. பன்மைத்துவம் என்பது இயற்கையின் இயல்பு. நாம் மனிதர்கள் மட்டுமல்ல, எந்த ஒரு மரத்தின் 2 விதைகளும் ஒரே மாதிரியான கனிகளையோ ஒரே மாதிரியான கிளைகளையும் இலைகளையும் கொண்டிருப்பதில்லை. பன்மைத்துவம் என்பதுதான் இயல்பு. எனவே அதை அங்கீகரிக்கவில்லை என்றால் இயற்கைக்கு எதிரானவர்களாக நாம் இருப்போம். இந்தியா அப்படிப்பட்ட இயற்கையின் ஒரு அற்புதமான ஒரு தோட்டத்தை போன்று இருக்கிறது. இந்த தோட்டத்தில் வெவ்வேறு மதங்களை சார்ந்தவர்கள், ஒரு மதத்திற்குள்ளேயே வெவ்வேறு வழிபாட்டு முறைகளை கொண்டவர்கள், உணவு கலாச்சாரம், உடை கலாச்சாரம், மொழியில் வேறுபட்டவர்கள் என்று ஏராளமான பகுதி இருக்கிறது. இத்தனையும் இணைப்பது என்பது பொதுவாக நம்முடைய பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுப்பது போல வேற்றுமையில் ஒற்றுமை நம்முடைய பெருமை என்று சொல்வார்கள். இல்லை, அது பெருமைதான், அதை நான் மறுக்கவில்லை. ஆனால் இந்த வேற்றுமையை அங்கீகரித்த ஒற்றுமை தான் இந்தியா இருப்பதற்கான அடிப்படையையே உருவாக்கி வைத்திருக்கிறது. இந்த வேற்றுமைகளை களைய வேண்டும், ஒற்றுமையாக நாம் இருக்க வேண்டும் என்பது இயல்பானது. ஒரே மாதிரி இருக்க வேண்டும் என்பது பாசிச தன்மை கொண்டது. அந்த ஒரே மாதிரி என்னன்னா, என்னை போலவே நீ வழிபட வேண்டும், என்னை போலவே நீ சிந்திக்க வேண்டும், என்னை போலவே நீ வாழ வேண்டும் என்பது. அதுதான் இன்றைய இந்தியாவினுடைய பிரச்சனையாக இருக்கிறது. இதற்காக அவர்கள் எல்லாவற்றையும் தன்மையப்படுத்துகிறார்கள். அதில் எல்லா விதமான அமைப்புகளும் இன்றைக்கு அவர்களால் கபலீகரம் செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ நீதிமன்றம் மிகவும் கொந்தளித்திருக்கிறது. GR சுவாமிநாதன் மீது யாரெல்லாம் விமர்சித்தார்களோ அவர்கள் மீதெல்லாம் என்ன நடவடிக்கை என்று தமிழ்நாடு அரசாங்கத்தை பார்த்து கேட்கிறது. ஆனால் ஒரு 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 அறிவியலுக்கு புறம்பாக ஒருவர் பேசுகிறார் என்றால் அதன் மீது அவர் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று சொல்வதற்கான உரிமையை தமிழ் சமூகம் கொடுத்திருக்கிற போது, இவன் கடவுளே கொடுத்திருக்கிற போது, அதுதானே நம்ம படிக்கிற நக்கீரன் கதை. ஆனால் ஒரு நீதிபதி, நீ எச்சில் இலையில் புரண்டால் அது புண்ணியம், எனவே அது தொடரட்டும் என்று சொல்வார் என்றால் அதை எதிர்த்து கேட்க முடியாது என்றால் ஒரு சமூகம் எப்படி நியாயமான சமூகமாக இருக்க முடியும்? நந்தனை எரித்து கொன்ற காலத்திலிருந்து வெகு தூரம் வந்த பிறகு நானே கோயிலுக்குள் அர்ச்சகராக முடியாது, நீ எப்படி ஆக முடியும் என்று அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக ஒருவர் பேசினார் என்றால் அதை கேள்வி கேட்காமல் எப்படி இருக்க முடியும்? நீதிமன்றம் அப்படி சொல்கிறது. நீதிமன்றம் கபலீகரம் செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட நீதிபதிகள் மட்டும் ஒரே மாதிரி சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள்.
ஸ்ரீமதி பழனி கோயிலுக்கு போகிறவர்கள் தங்கள் மதத்தை எழுத வேண்டும் என்று முதலில் சொன்னவர் அவர்தான். இதை கேள்வி கேட்க முடியாதா? உச்ச நீதிமன்றம் மிகப்பெரிய தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது. 33 நீதிபதிகளில் 2 நீதிபதிகள் தவிர ஒரே ஒருவர் கிறிஸ்தவர், ஒரே ஒருவர் இஸ்லாமியர், மீதி 29 பேரில் 9 பேர் ஒரு முறையோ பல முறையோ விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டவர்கள். இது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்று நாம் சொல்ல முடியுமா? நான் அரசமைப்பு ஒரு தனிப்பட்டவன் என்கிற முறையில் என்னுடைய வாழ்க்கையினுடைய வழிமுறைகளை தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு வழியை எவர் வேண்டுமானாலும் எந்த வழியையும் பின்பற்றி கொள்ளலாம். ஆனால் நீங்கள் ஒரு அரசு அலுவலராகவோ ஒரு நீதிபதியாகவோ இருக்கிற போது உங்கள் தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளையும் கருத்துக்களையும் கோயிலுக்குள் போகிற போது செருப்பை கழட்டி போடுவது போல போட்டுவிட்டுத்தான் அந்த சேரில் உட்கார வேண்டும். அதற்கு மாறாக நீங்கள் உங்களுடைய கருத்துக்களையே, நான் சனாதனத்தின் அடிப்படையிலேயே தீர்ப்புகளை சொல்லுகிறேன், நான் மனுஸ்மிருதி அடிப்படையிலேயே தீர்ப்புகளை சொல்லுகிறேன், எனக்கு ராம்லல்லா சொன்னார் எனவே தீர்ப்புகளை சொல்லுகிறேன் என்று சொல்லுகிற போது அடிப்படையில் அந்த நாட்டினுடைய நீதித்துறை மட்டுமல்ல, ஜனநாயக அமைப்பும் அரசமைப்பு சட்டமும் கேள்விக்குள்ளாக்கப்படுகிறது. அது அப்படி நினைக்கிற போதே நீங்கள் பன்மைத்துவத்தை மறுத்து விடுகிறீர்கள். நான் நினைப்பது மட்டும்தான் சரி என்று சொல்கிறீர்கள். நம்முடைய நாட்டில் நீதியின் ஆட்சி என்பது கிடையாது. எந்த நாட்டிலையும் அப்படி சொல்றது கிடையாது. சட்டத்தின் ஆட்சி தான். நீதி நபருக்கு நபர் வேறுபடும். எனவே சட்டத்தின் அடிப்படையில் நாம் ஆட்சியை செய்கிறோம். ஆனால் சட்டத்தை மதிக்க மாட்டேன் என்பவரை கேள்வி கேட்டால், நீ நீதிமன்றம் அல்ல, தனிநபரை அல்ல, தனிநபர் சொல்கிற கருத்தின் மீது கடுமையான விமர்சனத்தை வைப்பது என்பது தவிர்க்க முடியாது. தவறு செய்தால் அது நீதிபதியாக இருக்கிற காரணத்தால் நீங்கள் சொல்ல முடியாது என்று எந்த நேரத்தில் சொல்ல வருகிறீர்களோ அந்த நேரமே இந்தியாவில் நீங்கள் ஜனநாயகத்தை, அதன் மீதான தாக்குதலை தடுத்து நிறுத்துவதற்கு நீங்கள் முன்வரக்கூடாது என்று தடை போடுகிறீர்கள் என்று அர்த்தம். எனவேதான் இந்த காலத்தில் நீதிமன்றங்களெல்லாம் இப்படி இருக்கிற போது, மீண்டும் ஒருமுறை காந்தி அடிகளை பற்றி சொல்லுகிற போது, எல்லோரும் பங்கு பெறுகிற மிக லகுவான வழிகளை கொண்டு வந்ததன் மூலம் ஒரு அகிம்சை போராட்டத்தை மிக வலுவான ஆயுதமாக அவர் கடைபிடித்தார். உண்ணாவிரதமா அல்லது சட்ட மறுப்பா, இப்படி எதை எடுத்தாலும் அதை அனைத்து பகுதி மக்களையும் இணைப்பதற்கான ஒரு வழிமுறையாக தேர்ந்தெடுத்தார். அவர் எடுத்த பல வழிமுறைகளில் பலருக்கு விமர்சனம் இருக்கிறோம். ஆனால் பல நேரங்களில் அவர் ஜனநாயகத்தை மீறினார் என்று சொல்வது கூட இருக்கிறார். ஆனால் அவரை பற்றி கேட்கிற போது அவர் எல்லா காலத்திலும் தன்னை அதற்கு தவமைத்துக் கொள்வதற்கு முயற்சித்து கொண்டே இருந்தார். ஒரு கேள்விக்கு பதில் சொல்கிற போது, நேற்று ஒன்றை சொல்கிறீர்கள், இன்றைக்கு மாற்றி சொல்கிறீர்கள் என்று அவரை கேட்டபோது, நீங்கள் கேட்கிற பொருள் குறித்து அன்றைக்கு எனக்கு இருந்த அறிவு, அல்லது நீங்கள் கேட்கிற பொருள் குறித்து இன்றைக்கு கூடுதலாக தெரிய வந்திருக்கக்கூடிய விஷயம், இவை இரண்டின் அடிப்படையில் தான் நான் என்னுடைய கருத்துக்களை நான் சொல்ல முடியும். அப்போ நாளைக்கு இது மாறுமா? இந்த இரண்டில் எது ஒன்று மாறினாலும் என்னுடைய கருத்துக்களும் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, அல்லது இந்த கருத்து வெளிப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் மிக மோசமான தாக்குதலுக்கு இன்னைக்கு அது அகிம்சை மட்டுமல்ல, இந்தியாவினுடைய அரசமைப்பு, நீதித்துறை, புலனாய்வு துறைகள், காவல்துறை, இராணுவம் அனைத்திலும் ஊடுருவல் நடக்கிற போது எப்போதையும் விட எல்லோரையும் ஒருங்கிணைப்பதற்காக காந்தி எப்போதையும் விட இப்போது தேவைப்படுகிறார். இவையெல்லாம் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது. நான் ஏராளமாக அதுல் ஸ்ரீதரன் என்கிற நீதிபதி, அதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். சாதாரண மனிதர்களுக்கு நீதி கிடைக்கவில்லை என்றால் நாம் நீதிமன்றத்துக்கு போவோம். நீதிபதிக்கு நீதி கிடைக்கவில்லை, அமைதியாக இருக்கிறோம். மிகப்பெரிய துயரமான காலமாக இது இருந்து கொண்டு இருக்கிறது. அதுல் ஸ்ரீதரன் மத்திய பிரதேசத்தில் பிறந்தவர். அவர் சொல்கிறார், நான் என் மகள் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, எனவே நான் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறது நல்லா இருக்காது. ஆனால் அதே சமயத்தில் அவர் அவரை நீ இன்னொரு மாநிலத்துக்கு போ ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்ல முடியாது, எனக்கு டிரான்ஸ்ஃபருக்கு வாய்ப்பு இருக்குது, டிரான்ஸ்ஃபர் கொடுங்க அப்படின்னு. இவரை ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அங்கே 2வது சீனியர் நீதிபதியாக இருக்கிறார்.
அப்போது சீனியாரிட்டியில் இருந்தவர் ஓய்வு பெற்றால் இவர்தான் தலைமை நீதிபதியாக இருக்க வேண்டும். ஆனால் எந்தவித குற்றச்சாட்டுகளும் இல்லாமல் தடுப்பு காவலில் கொண்டு வருகிற போது நீங்கள் கைது செய்துவிட்டு ஆதாரங்களை தேடுகிறீர்கள். அதை அனுமதிக்க முடியாது, நான் விடுதலை செய்கிறேன் என்று நூற்றுக்கணக்கானவர்களை விடுதலை செய்கிறார். எனவே அவரை மீண்டும் மத்திய பிரதேசத்துக்கு கொண்டு வருகிறார்கள். அங்கு உங்களுக்கு தெரியும், என் நாட்டின் மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய பகல்காம் தாக்குதலை ஒட்டி திருப்பி தாக்குதல் நடக்கிறது. அதில் 3 இராணுவ அதிகாரிகள் உட்கார்ந்து இருக்கிறார்கள். சோஃபியா குரேஷியை குறித்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் பேசுகிறார். தீவிரவாதியின் சகோதரியை வைத்தே தீவிரவாதிகளை அடித்தோம் என்று. தீவிரவாதிகளின் சகோதரி சோஃபியா குரேஷி இஸ்லாமியர் என்பதால் அவரை அப்படி அழைக்கிறார்கள். அவருக்கு அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் உத்தரவிடுகிறார். உடனடியாக அவரை உத்தரப்பிரதேசத்துக்கு மாற்றுகிறார். அவரை மாற்ற வேண்டும் என்கிறார்கள். அவர் சத்தீஸ்கருக்கு மாற்றுறாங்க. கூடாது என்று அரசாங்கம் சொல்கிறது. அலகாபாத் நீதிமன்றத்திற்கு மாற்றுகிறார்கள். 7வது இடத்தில் இருப்பார். நிர்வாக நடவடிக்கைகள் தலையிட முடியாது. முரளிதரன் தமிழ்நாட்டுக்கு மாற்றம் செய்யப்பட்ட பிறகும் கூட அவர் அனுமதிக்கப்படவில்லை. இங்கு 4 முறை கொலிஜியம் கெஞ்சி பார்த்துவிட்டு 5வது முறையாக அதை கைவிட்டு விட்டது. நான் சொல்ல விரும்புகிறேன், சமீபத்தில் நீதிமன்றங்கள் எப்படி இருப்பது என்பதற்கு உமர் காலித்தும் ஷார்ஜில் இமாம் 2 பேரும் 5 ஆண்டுகளாக சிறையில் இருக்கிறார்கள். அவர்கள் பிணை கேட்டு போகிறார்கள். பிணை மறுத்த நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் முடிந்தால் இன்னும் ஓராண்டு கழித்து நீங்கள் போடுங்கள் என்கிறது. பிணை கொடுப்பதற்கு அதன் மூலம் உச்ச நீதிமன்றம் 1 ஆண்டுக்கு பிணை கேட்டு இவர்கள் விண்ணப்பிக்க முடியாது என்கிற நிலைமையை உருவாக்குகிறது. உமர் காலித் அவன் சிறையில் இருந்து சொன்ன பேட்டி ஒன்றை சொல்லுகிறான். அவன் தஸ்தாவஸ்கிய உதாரணம் காட்டுகிறான். நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், ஆனால் உயிரோடு இல்லை. நாங்கள் கல்லறைக்குள் இருக்கிறோம், ஆனால் இறந்து போகவும் இல்லை என்று 150 ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்னதை சுதந்திரம் பெற்று 75 ஆண்டுகள் கடந்த ஒரு நாட்டில் இருந்து கொண்டு நாம் பேச வேண்டிய இப்படி ஒரு நிலை இருக்கிறது. அவன் குற்றவாளி அல்ல. அவன் தவறுகளுக்கு எதிராக துணிச்சலாக தன்னுடைய கருத்துக்களை வெளியிட்டவன். குடியுரிமை சட்டம் என்கிற பெயரில் குடியுரிமையை பறிக்கிற போது அதை ஏற்க முடியாது என்று சொன்னான். அவன் PhD முடிச்சிருக்கான். அவனுடைய தீசிஸ் உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இன்னொருத்தன் ஷார்ஜில் இமாம், அவன் பிடெக் எம்டெக் IIT மும்பையில் முடிக்கிறான். அதுக்கு பின்னால் MA MPhil முடிச்சுட்டு PhD பண்ணி கொண்டு இருந்தான். மிகப்பெரிய துயரம் இந்த நாட்டில். அநேகமாக அந்த குரல்கள் வெளியே தெரியாத அளவுக்கு நியோ நார்மல் என்று சொல்வார்கள்ல, கழுத்து நெரிக்கப்படுகிற விஷயங்களை பார்த்து தினசரி நடக்கிறது என்று கடந்து போகிற மனிதர்களாக நாம் ஆகிவிடக்கூடாது. தமிழ்நாட்டையும் அப்படி மாற்றுவதற்கு முயற்சிக்கிறார்கள். தேர்தலை பற்றி அவர்கள் சொன்னார்கள். தேர்தலை பற்றி எனக்கு எப்போதுமே கவலை இருந்தது கிடையாது. ஆனால் தேர்தல் இல்லாமல் செய்வதற்காக தேர்தலில் போட்டியிடுகிற அமைப்பாக RSSம் BJPயும் சங் பரிவாரம் இருக்கிறது. தேர்தல் என்பது மக்களின் மிகப்பெரிய ஆயுதம். அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டால் தேர்தல்கள் இருக்காது. ஜனநாயக உரிமை முற்றிலும் பறிக்கப்படும். நீதிமன்றங்கள் முடக்கப்படும். ஹிட்லர் அதை செய்தான், முசோலினி அதை செய்தான். ஆனால் இன்ற புதிய காலத்தில் அவர்கள் எல்லாம் ராஜா ஆட்சியிலிருந்து அப்போதுதான் ஜனநாயகத்துக்கு மாறிக்கொண்டிருந்தார்கள். நாம் நீண்ட காலமாக ஜனநாயகத்தை நாம் அனுபவித்திருக்கிறோம். எனவேதான் இந்த ஜனநாயகம் போராடுவதற்கான வாய்ப்பை தருகிறது. இந்த அமைப்புகளின் மீது மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்கிற காரணத்தால் அமைப்புக்கு உள்ளிருந்தே அதை சீர்குலைக்கிறார்கள். உண்மையில் நாம் மதச்சார்பின்மையை பாதுகாப்பது என்பது நம்மை பாதுகாத்துக் கொள்வது, அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பது நம்மை பாதுகாத்துக் கொள்வது. இந்த அரசமைப்பு சட்டத்தின்படி சுயேட்சையாக இயங்குவதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்புகளை பாதுகாப்பது என்பது நம்முடைய உரிமைகளை பாதுகாப்பது. காந்தி, மகாத்மா காந்தி, தேசப்பிதா காந்தி கொல்லப்பட்ட இந்த தினத்தில் நாம் இதற்கு எதிராக வலுவாக பேச வேண்டும். காந்தி கொல்லப்பட்ட தினத்தில் ஒரு
ஒரு உறுதிமொழி எடுப்பது அல்ல. நம்முடைய குழந்தைகளோடு பேச வேண்டும், குடும்பத்தோடு பேச வேண்டும், தெருவில், நண்பர்கள் மத்தியில், உறவினர்கள் மத்தியில், மாற்று கருத்து உள்ளவர்கள் மத்தியில் உரையாட வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த அவசியத்தை தான் இந்த நாளில் நீங்கள் முன்கை எடுத்ததன் மூலம் இதன் மூலம் கொண்டு வந்திருக்கிறீர்கள். அதற்காக தமிழக மக்கள் ஒற்றுமை மேடைக்கும் அதன் அமைப்பாளர்களுக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியையும் தெரிவித்து, வந்திருக்கிற அனைவருக்கும் செவிமடுத்ததற்காக நன்றியையும் தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.